எல்லாம் வேணும். ஆமா, நான் அவளை கொலை பண்ணதான் போனேன். நீங்க என் கழுத்துல தாலி கட்டுவீங்க, கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும்னு அகில் ஆண்டி ஆல்ரெடி சொல்லிருக்காங்க. அம்மா சொன்ன அந்த நாள் வரத்துக்குள்ள நான் உன் வேஷத்தை கலைச்சி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறேன். இந்த வீட்டை விட்டு போறது நானா இல்ல அந்த சமையல்காரியான்னு பார்க்கலாம். என்ன பொண்டாட்டி கண்ணு எரியுதா? மாமா, எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? உட்காரு. என்னால் தானே உனக்கு இவ்வளவு கஷ்டம். உனக்கு ஒரு ஆபத்துனதும் என் கண்ணு துடிக்குது. அதான் என்னால வந்து காப்பாற்ற முடிஞ்சது. நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்ன இருக்கும்? அதான் என் ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்களே, அப்புறம் எதுக்காக வருத்தப்படுறீங்க? இன்னைக்கு காப்பாத்திட்டேன். ஆனா இந்த மாதிரி நடக்காம கொஞ்சம் எச்சரிக்கையை பார்த்துக்கோ. நந்தினியோட தங்கச்சி தான் மித்ரான்ற ஆதாரத்தை மறுபடியும் எப்படியாவது கலெக்ட் பண்ணணும். அம்மா கிட்ட ப்ரூவ் பண்ணி அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன் கண்ணில் இருந்து வெள்ளரிக்கா கீழே விழுந்துருச்சு. இரு, நான் கட் பண்ணி தரேன். பரவாயில்ல மாமா, நானே கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. என் பொண்டாட்டிக்கு நான் தான் கட் பண்ணி தருவேன். மாமா, ஐயோ மாமா. இப்ப எரிச்சல் எப்படி இருக்கு பொண்டாட்டி? பெருசா எரிச்சல் இல்ல மாமா, குறைஞ்சிருச்சு. சரி, எல்லாம் சரியாயிடும். சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகே. அம்மா சொன்ன அந்த நாள் வரத்துக்குள்ள நான் உன் வேஷத்தை கலைச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறேன். இந்த வீட்டை விட்டு போறது நானா இல்ல அந்த சமையல்காரியான்னு பார்க்கலாம். இப்போ எங்க மாமா போயிட்டு இருக்கோம்? போனதுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுப்ப பொண்டாட்டி.
அதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லக்கூடாதா மாமா? ம்? நான் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம இப்படி சிரிச்சு சமாளிச்சா என்ன அர்த்தம்? சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ்னு அர்த்தம். நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க தானே, நமக்குள்ள என்ன சஸ்பென்ஸ் வேண்டியிருக்கு? சொல்லுங்க மாமா, எங்க போறோம்? முன்னாடியெல்லாம் நான் எதனா சொன்னா கேட்டுட்டு அமைதியா இருப்பேன். இப்பெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டல. அப்போ நான் டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணு மட்டும்தான். ஆனா இப்போ ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட மூத்த மருமக, தென்னிந்தியாவின் பெரிய பிசினஸ்மேன், மாமாவோட பொண்டாட்டி. ஏன் என் பேர் சொல்ல மாட்டியா? ம்ஹும். சொல்ல மாட்டேன். என் பேர் ஒரு வாட்டியாவது சொல்ல. நீ சொல்லி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. ம்ஹும். சொல்ல மாட்டேன். இப்போ நீ என் பேரை உன் வாயால சொல்லிட்டேனா, இப்போ நம்ம எங்க போறோன்றத நான் சொல்றேன். ஒண்ணு வேண்டாம். நான் உங்க பேரையும் சொல்ல மாட்டேன், நீங்களும் போற இடத்த சொல்ல வேணாம், சொல்லவும் வேண்டாம். எனக்காக ஒரே ஒரு வாட்டி சொல்ல பொண்டாட்டி. புருஷன் பேரை பொண்டாட்டி சொன்னா புருஷனோட ஆயுசு கம்மியாயிடும்னு என் பாட்டி சொல்லிருக்காங்க. நான் சொல்லவே மாட்டேன். எதுக்கு மாமா ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்திருக்கீங்க? ஏதாவது பத்திரம் பதிய போறீங்களா? ஆமா பொண்டாட்டி, எனக்கு சொந்தமான சொத்து ஒண்ணு என்னை விட்டு போயிடக்கூடாது, பத்திரமா என் கூட இருக்கணும்னு இங்க ரெஜிஸ்டர் பண்ண வந்திருக்கேன். சரி, அதுக்கு எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் சாட்சி கையெழுத்து ஏதாவது போடணுமா? சாட்சி கையெழுத்து இல்ல, மெயின் கையெழுத்து நீ தான் போடணும். என்ன மாமா சொல்றீங்க? நான் என்ன சொத்துக்கு சொந்தக்காரியா மெயின் கையெழுத்து போடுறதுக்கு? சொத்தே நீ தானே பொண்டாட்டி. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க மாமா. நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். ரெஜிஸ்டர் கல்யாணமா? எதுக்கு மாமா திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க? நீ ஆசைப்பட்ட மாதிரியே அம்மா தாலி எடுத்து கொடுத்து நான் உன் கழுத்துல தாலி கட்டி இருந்தாலும் என் மனசுல ஏதோ கில்ட்டியாவே இருக்கு பொண்டாட்டி. அதனால்தான் சட்டப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கும் நம்ம கல்யாணம் நடந்ததுக்கும் நம்ம மனசாட்சி தவிர வேற எந்த சாட்சியும் இல்லை. அதான் இப்போ எங்க எல்லா சாட்சியோட சட்டப்படி நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறோம். எனக்கு என்னமோ இது அம்மாக்கு தெரியாம மறுபடியும் தப்பு பண்ற மாதிரி இருக்கு மாமா. கொஞ்சம் யோசிங்க. நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் முடிவு எடுத்திருக்கேன் பொண்டாட்டி. ஒருவேளை மித்ராக்கும் எனக்கும் அம்மா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா அப்ப அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட் தான் மிகப்பெரிய ஆயுதமா இருக்கும். சட்டப்படி நீ என் பொண்டாட்டின்ற உரிமை உனக்கு கிடைக்கணும். உன் வாழ்க்கைக்கு சட்ட பாதுகாப்பு வேணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடுலாம். நீங்க என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவையில்லை மாமா. உன்னோட இந்த நம்பிக்கையை நான் எப்பவும் காப்பாற்றணும்ல, அதுக்காக தான் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ். ஆதி ப்ரோ, ரெஜிஸ்டர் கரெக்ட் பண்ணியாச்சு. ஒர்க் டைம் முடிஞ்சு கூட நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீயும் பார்வதியும் உள்ள போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு வெறும் சைன் போட்டா மட்டும் போதும், மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஓகே. ஆமா ப்ரோ. இதுல என்னோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு எல்லாமே இருக்கு. ஓகே ஆதி. இதுல பார்வதியோட ஐடி ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. என்னோடதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நீயே என்கிட்ட தானே இருக்க. இதெல்லாம் பெரிய விஷயமா? உன் தம்பி கிட்ட இருந்து தான் வாங்கினேன். சரி, பாப்போலாம். இதை சார்கிட்ட கொடுத்துரு. ஓகே சார். ஹலோ, வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ம், உட்காருங்க சார்.
உங்க பிரதரும் ஃப்ரெண்டும் எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் இது ஒரு ஃபார்மாலிட்டி தான் சார். ஷாம் சார் சார் இதுல 2 பேர்த்தோட டீடைல்ஸ் இருக்கு. ஓகே. ஓகே, எல்லாம் சரியா இருக்கு. ஃபார்ம்ல மட்டும் 2 பேரும் கையெழுத்து போட்டுருங்க. 2 பேரும் அவங்கவங்க போட்டோ கீழே சைன் பண்ணிடுங்க. இந்தாங்க. ஓகே, நோட்டீஸ் போர்டில் பேர் போட்டுருவோம். ஜஸ்ட் அதுவும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அதை ஹைட் பண்ண முடியாதா? அது முடியாது சார். ஆனா மத்தவங்க பார்வைக்கு தெரியாத மாதிரி சின்னதா நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுறோம் சார். ஓகே, ஆனா மீடியால விஷயம் வராம பாத்துக்கோங்க. அது பாத்துக்கலாம் சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே, கிளம்பலாமா? நீயும் பார்வதி இப்ப கிளம்புங்க, நானும் அருண் பின்னாடி வந்து. ஆமா ப்ரோ, நீங்க முன்னாடி போயிருங்க. எங்களுக்கு ஒரு சின்னதா வேலை இருக்கு, முடிச்சுட்டு நாங்க பின்னாடி வந்தோம். சரி. தேங்க்யூ சார். ஓகே சார், போலாம். வரேன் சின்ன. ஓகே அண்ணி. உட்கார்ச்சோம். உட்காருங்க. சார் சொல்லுங்க. இதுக்கப்புறம் நாங்க எந்த டேட்ல வரணும்? மித்ரா, என்ன பலமான யோசனையில இருக்கு? எல்லாம் அந்த பார்வதி பத்தி தான் இருக்கும் அத்தை. அவளால தானே மித்ராக்கு அடி வாங்கினாங்க. அதுக்கு பழி வாங்க வேண்டாமா? உன்னை இப்ப கேட்டாங்களா? இல்ல அத்தை, நீங்க மித்ராக்கா கிட்ட கேட்டீங்கல்ல. ஒண்ணும் சொல்ல வேணாம். ஆண்டி எதுக்கு உமாவை திட்டுறீங்க? உட்காருங்க. உமா சொல்றது கரெக்ட் தான் ஆண்டி. அந்த சமையல்காரிய பழிக்கு பழி வாங்கணும். ஆதி கிட்ட போட்ட சவால்ல நான் ஜெயிக்கணும். என்ன பண்றது? நீ கவலைப்படாத மித்ரா, அவன் கிட்ட போட்ட சவால்ல நீதான் ஜெயிப்ப. உனக்கு துணையா தான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? அத்தை, ராமருக்கு அனில் மாதிரி உங்களுக்கு நான் துணையா இருக்க அத்தை. கடவுளே. மித்ரா, இப்ப அவளை என் காலை பிடிக்க வைக்கிறேன் பாரு. அத்தை, வேண்டாம் அத்தை. அவ மித்ராக்காவே அரைஞ்சிருக்கா. மித்ரா வரைஞ்சா என்னையும் அரைஞ்சிருவாள? நான் இந்த வீட்டுல அகிலாண்டேஸ்வரிக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவ. என் மேலெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் யாரும் கை வச்சிட முடியாது. விளையாட்ட எதுக்கும் அவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க ஆண்டி. ஆண்டி வேற ஊர்ல இல்லாததுனால அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த ஆதி வந்து நிப்பாரு. இப்ப ஆதி எப்படி வரான்னு நான் பாக்குறேன். அவளை கூப்பிட்டு எப்படி வேலை வாங்குறன்னு மட்டும் பாரு. தேவி அக்கா, இதே எங்க இருக்க? இன்னும் எடுத்துட்டு போய் வைக்கணுமா? நான் சொல்லி. ஏய், அத்தை, அவ முறைக்கிறா. உங்க கண்ணை பத்திரம். வாயை மூடிட்டு பேசாம இரு. என்கிட்ட நடக்காது. அப்படி ஏய், நீ என்னடி போஸ் கொடுத்துட்டு நிக்கிற?
கூப்பிடுறது காதுல வேலியா? கிட்ட வந்து என்னன்னு கேட்க மாட்டியா? சொல்லுங்கம்மா. உனக்கெல்லாம் எவ்வளவு ஏத்தம். கால நெக வெட்டணும், வெட்டி விடு. என்னடி பாக்குற? என்னால குனிஞ்சு வெட்ட முடியல, அதான் உங்ககிட்ட சொல்றேன். வெட்டி விடு. ஏய், உனக்கு என்ன திமிர் ஏறி போச்சா? நகம் வெட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இருக்க, ஒண்ணுமே பேசாம நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. நகை வெட்டி எடுத்துட்டு வர போறேம்மா. அத்தை, எனக்கு எங்கேயோ இடிக்குது அத்தை. இவ பழைய பார்வதியே இல்ல. ஆமா ஆண்டி, அந்த கல்யாணம் நின்னு போனதுல இருந்தே இவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. இவ திடீர்னு இப்படி மாறி இருக்கானா, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணமா இருந்தா என்ன மித்ரா, இன்னைக்கு வரட்டும், கண்டுபிடிக்கிறேன். காலை டவல் மேல வைங்கம்மா. அந்த காலை காட்டுங்கம்மா. மித்ரா, உன் காலையில நகை வெட்டணும், வெட்டிக்கோ. பார்வதி நல்ல வேலைக்காரி, வேலையெல்லாம் ரொம்ப நீட்டா செய்வா. பாக்கலாம் ஆண்டி. உமா, அப்புறம் அச்சச்சோ, ஐயோ அம்மா. ஏண்டி கண்ணு தெரியல உனக்கு? விடுறி. ஏய், விட்டா என் காலையை வெட்டிருப்பல நீ. வேணும் தானே இப்படி ரத்தம் வர வச்ச? அது வந்து அம்மா, நான் சுண்டு வரல நகை வெட்டி வச்சேம்மா. நீங்க பேசிக்கிட்டே காலை ஆட்டிட்டீங்க, அதான் தெரியாம. வாய முட. பொய்யா சொல்ற? முடியலன்னா முடியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. என்ன பழி வாங்க தானே இப்படி பண்ண? ஐயோ இல்லம்மா. சித்தி, வந்துட்டான் ஆபத் பாந்தவ். அம்மா வேண்டாம்மா, அம்மா ப்ளீஸ் விட்டுருங்கம்மா.